எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமே என்பது போல இன்னைக்கு அருமையான மார்க்கெட். ஆனால் தன்னுடைய உச்சத்திலிருந்து அப்படியே மார்க்கெட் கிராக் ஆகி மொத்தமாக சரிவு. இதனால பல பேர்த்துக்கு காலையில் இருந்த லாபம் என்பது சாயந்தரம் எடுத்து பார்க்கும்பொழுது காணவில்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஷேர்ல சமீபத்தில் ஒரு ஃப்ராட் ரிலேட்டடான ஒரு நியூஸ் என்பது வந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கே 15% இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, சில பேங்க் பங்குகள் ஆல் டைம் ஹை எல்லாம் போறான். ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்மளுடைய இண்டிசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு இண்டிசஸ் இன்னைக்கு கிரீன்ல தான் இருக்கான். ஆனால் இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கல, அதுலேயும் குறிப்பாக நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் எடுத்து பார்க்கல 2% என்பது இறங்கியிருக்கு. எல்லோருக்கும் அடிமனசுல ஒரு பயம் வந்து போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய எழுச்சியில கொஞ்சம் சிரமப்படுத்தி விடுற மாதிரி பேங்க் பங்குகள் இறங்கியிருக்கு. அப்படி பேங்க் பங்குகள் இறங்குறதுக்கு கண்ணு முன்னாடி நம்மளுக்கு என்ன மைண்ட் வாய்ஸ்ல வந்துட்டு போகுதுன்னா, நம்மளுடைய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கினுடைய செய்தி தான். ஆனா அவன் பாருங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு பெருசா இறங்கல, வெறும் 1.25% இறங்கியிருக்கு. உனக்கு சோறு போட்டு வளர்த்துனதுக்கு நீ என்ன வேலையை பார்க்கணுமோ அதை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற தகவல் வந்ததுலேருந்தே பேங்க்ல சில பங்குகள்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கு. அதே சமயம் சமீபத்தில் இந்த ஆட்டோ செக்டர், ஸ்டீல் செக்டர்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்தான். இன்னைக்கு 2 பேரும் கொண்டாடிட்டாங்க. ஆட்டோ செக்டர்லாம் பார்த்தோம்னா ஹீரோ மோட்டோ ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 4% ஏறி இருக்கு நண்பர்களே. இது சின்ன விஷயமே கிடையாது. நிறைய பேர் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு போன வருஷத்துல நவம்பர் மாசத்துல என்ன லோ விழுந்ததோ அதே லோல விழுந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் என்பது சமீபத்தில் பண்ணியிருந்தது. அப்புறம் அவன் இறங்குறத பார்த்தோன்னே ஓகே, இவன் 2 days மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல அப்படியே ஸ்மார்ட்டா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏகே ஒரு கேப் பக்கத்துல கேப் நெருங்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்காம திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோ மோட்டோ கார்ப்பா ஒரு சென்டர் பாயிண்ட் கூட இல்லை, ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருந்து டபக்குன்னு ஏறினா கூட சரி பரவாயில்ல, 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சு பார்ப்பாங்க. இது சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து எவனும் சம்பாதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியே இந்த ஹீரோ மோட்டோ இன்னைக்கு 4% ஏறியது ஒரு இமாலய சாதனை. நண்பர்களே, மெட்டல் செக்டர்லாம் பறக்கிறானுங்க. இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கல, மெட்டல் இண்டஸ்ட்ரி 2.70% க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது அதில் இந்த நேஷனல் அலுமினியம், வேதாந்தா முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள் இன்னைக்கு ஏறி வந்திருக்கு. எப்படியோ கீழே விழுந்து கொண்டிருந்த ஐடி பங்குகள் முதல் கொண்டு இன்னைக்கு மேலே வந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியே. இந்த சமயத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, ஐடி இண்டஸ்ட்ரி ஒன்று தான் கடும் வீழ்ச்சி. இந்த சிகரெட் கம்பெனிஸ் கூட கீழே டக்குன்னு இறங்கிட்டு டக்குன்னு கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சிட்டான். ஆனால் இந்த ஐடி பங்குகள் தான் சமீபத்தில் கடும் வீழ்ச்சி. அதனுடைய ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. நண்பர்களே, இந்த சன் டிவி ஷேர் பிரைஸ் என்பது ரொம்பவுமே பிரபலமான ஷேர் பிரைஸ். ஒரு காலத்தில் 2020 பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் இருந்த பங்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 1000 ரூபா வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு அப்புறம் ஒரு கடுமையான சரிவு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சன் டிவி ஷேர் பிரைஸ்ல 2 சந்தோஷம் என்பது வந்திருக்கு. ஒன்று என்னடானா, ஒரு 1.5 வருஷமாகவே 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாத ஒரு பங்காக இருந்து கொண்டிருந்த பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தலைக்கு மேல் கிரீடம் வைத்த மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் ஆர்சிபி கிளப்பை சேல்ஸ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை பாருங்க. இந்த சேலினுடைய வேல்யூ எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, $2 பில்லியன் அமெரிக்க டாலர், 16,000 கோடி அப்படின்றது பண்ணுறாங்க. பாருங்க, கலாநிதி மாறன் அவர்கள் தொட்டது பூரா பொன்னாக மாறுகிறது. அவங்க சன்ரைசர்ஸ் அப்படின்ற கிரிக்கெட் பிரான்ச்சைசி வச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளவு சொத்துக்கள் போகிறது, என்ன ஒரு வேல்யூ. அந்த குரூப்லேயே ஒரு கோல்டன் டச். பல அரசியல்வாதிகள் கூட இவர் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த சன் டிவி கடந்த 1.5 வருஷமாக பெரிய லாபம் இல்லாம அந்த ஷேர் பிரைஸ் என்பது கீழேயே இருந்து கொண்டிருந்தது. தற்போது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த பங்குல இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி. ஸோ அடுத்து நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தா இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு வருது. காரணம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து மார்ச் 31க்குள்ள அதனுடைய சேல் ரிலேட்டடான டீடைல்ஸ் ஏதாவது அவுட்கம் வருமா ரொம்ப பாசிட்டிவா அப்படின்ற ஒரு தகவல். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட அப்படின்ற மாதிரி கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு டயலாக் வரும். அது மாதிரி தான் இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் போன்ற பல்வேறு சோலார் கம்பெனிகள் அது ஏன்டா என்ன பார்த்து 126% டேக்ஸ்னு போட்ட எத்தனையோ செக்டர்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு நேராக வந்து சோலார் எனர்ஜி செக்டரில் பாம்பு போட்டியப்பா அப்படின்ற மாதிரி அந்த 126% டேக்ஸ் அப்படின்றது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இந்த சோலார் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸ் அப்படின்ற அறிவிப்பு வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் மார்க்கெட்டில் ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இல்லை, பிரீமியர் எனர்ஜிஸ்னுடைய க்ளோசிங் டைமில் பார்க்கும் பொழுது அதே 6% நஷ்டத்தில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லைங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படி இப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிளாரிஃபிகேஷன்கள் வந்தாலுமே இன்றைய க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்பொழுது இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பிரீமியர் எனர்ஜி மீன்ஸ்மே ஒரு செக்டர் லீடர் தான், இருந்தாலும் ஒஸ்ட் கண்டிஷனில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்பவுமே தள்ளி அநியாயத்துக்கு ஆல்மோஸ்ட் 729 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் போன வருஷம் 2025 லோக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதா மனசுக்கு ஒரு கஷ்டமான தகவலாக இருக்கு. ஸோ இந்த பங்கு திரும்ப புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகி உள் வாங்குமா அல்லது அப்படியே கீழே போய் மன வருத்தத்தை தருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இந்த பிரீமியர் எனர்ஜி ஷேர் கிராஷ் ஆன நியூஸ்ல இருந்து என்ன தெரிகிறது நண்பர்களே? ட்ரம்ப் அவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு வரி விலக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு கொடுத்தாலும் ஒப்பந்தம் போட்டாலும் யூரோப்பியன் யூனியன்ல பார்த்தீங்களா அடிச்சு சொல்றாங்க டீல் இஸ் அ டீல், அவ்வளோதான் டீல் போட்டாச்சு, மறுபடியும் எங்கனையாவது விளையாண்டுக்கிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்னதான் டீல் போட்டாலும் மறுபடியும் என்னைக்கு வேணாலும் தனியாக ஏதாவது ஒரு செக்டர் வந்து இப்படி 120% 400% என்னத்தை வேணாலும் டாரிஃப் போடலாம் அமெரிக்கா. அதனால ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் பெருசாக ஷேர்கள் கிராஷ் ஆவதும் பெருசாக மேல் நோக்கி வரதுக்கும் உண்டான வாய்ப்புகள் என்பது அவர் இருக்க வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இப்போ தான் நீங்கள் ரியலாக பார்க்குறீங்க. எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியிலும் வந்து நம்ம தலையில் துண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம என்னதான் பண்ணுறதுனே தெரியல. முன்னணி கம்பெனிகள் இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு செக்டர் லீடர் மாதிரியான கம்பெனிகள் தான். போன வருஷத்தினுடைய ஹைலிருந்து பிக்கப் ஆகி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே லோவில் வந்து விழுந்து கிடக்கு. இது மேலே போனப்போ உடனே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி பரவாயில்ல ஏதோ ஒரு முக்கியமான இடத்துலேருந்து கீழே விழுந்துட்டான், அவன் கெட்ட நேரம் முடிஞ்சு எப்படியாவது நம்ம ஹையை வந்து திருப்பி தொட்டுட்டா தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக தலைக்கு துண்டு போட்ட மாதிரியே அது வந்து தற்போது ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய லோலியே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்குல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, போன வருஷத்தினுடைய லோவை இன்னைக்கு உடஞ்சி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பொதுவாக 52 வீக் லோ ஒரு பங்கு வருது, ஒரு வருஷத்தினுடைய லோக்கு வருது அப்படின்னா அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்குமான்னு தான் பல பேர் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வச்சிருக்கக்கூடியவங்கள வந்து பப்ளிக் வந்து ஒரு 11% வச்சிருக்காங்க. நல்ல வேலை இது வந்து பெரிய அளவில் வெளியே ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியே இல்லை. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்தினுடைய கையில் இல்லை. நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் 86% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன டெய்லி வித்து வாங்கிக்கிட்டு இருக்க போறாரா? ஸோ எஃப்ஐஎஸ்டியும் டிஐஎஸ்டியும் பப்ளிக்கிட்ட மட்டும்தான் இந்த பங்கு அதிகமாக, அதுவும் குறைந்த அளவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பல பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு செக்டர் லீடர் இப்படி 52 வீக் லோவில் வந்து விழுந்து கிடக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப ஆல்மோஸ்ட் 222 ரூபாய் இருந்த பங்கு 50% மேலே இறங்கி 104 ரூபாயில் இருக்கிறது வேதனையிலும் வேதனை. அப்படி இந்த பங்கு என்ன நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. 1800 கோடி லாபம் தான் பண்ணி வச்சிருக்கு போன குவார்ட்டரில். எப்பா சாமி, இதுக்கு தாங்க பல பேர் நிஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் விட்டு வேற ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போறதில்ல, ஒன்லி இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்றாங்க.
குட்டையோ நெட்டையோ அது பாருங்க, அந்த 25,300 ரேஞ்ச், அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு 30 நாளாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுவே அந்த ஐஆர்எஃப்சி காப்பாத்துச்சா? அவன் பெரிய அளவில் இறங்கி இன்னுமே 50% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு செக்டர் லீடராக இருந்தும் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தும். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்ற மாதிரி நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியம். ஏதாவது ஒரு 100 பாயிண்ட் இறங்கும் பொழுதோ 500 பாயிண்ட் எழுதும் போதோ டக்குன்னு சப்போர்ட் எடுத்துக்கிறான். ஆனால் மற்ற பங்குகள்லாம் வந்து எங்கே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் தலையிலையும் துண்டை பாட்டுக்கு அவன் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அதில் பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, அட 5 ஷேர் 10 ஷேர்னு குறைவான ஷேர் வாங்கினாலும் லாஸ் தாங்க காட்டுது. நிறைய பேர் சொல்லுவாங்க கம்மியான பங்குகளை வாங்கினா நஷ்டம் வராது அப்படின்ட்டு. அப்புறம் என்னம்பாங்க, இல்லை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதே 10-20 வருஷம் கழிச்சு வாங்க அப்படிம்பாங்க. 5 ஷேர் 10 ஷேர் 20 வாங்கிட்டே இருந்து 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஷேர் இப்படி இறங்கிட்டே போயிட்டு இருந்தால் 20 வருஷம் கழிச்சு அது நஷ்டம் தானே வரணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய பங்குகள் கீழிருந்து அப்பப்போ திரும்பி மேல் நோக்கி வரக்கூடிய பங்குகளாக இருக்கும் பொழுதோ அல்லது கீழே இறங்கிட்டு பழைய உச்சத்தை தாண்டி போகக்கூடிய பங்குகளோ இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா 10 வருஷத்துக்கு 1 ஷேர் 2 ஷேர் வாங்கினாலும் அது கடைசியில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கடைசிக்கு இல்லைன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை கையில் இருந்ததுன்னா கூட அது ஒரு 4-5 வருஷம் ஏர்லினாலும் கடைசிக்கு டிவிடெண்டாவது கையில் வரும். மற்றபடி ஆத்தோரமாக உட்காந்துக்கிட்டு கையில் இருக்கிற காசை வந்து 100 ரூபா நோட்டாக எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டா என்ன, இல்லை இருக்கிற 100 ரூபாய் பூரா எல்லாம் சில்லற காசாக மாற்றி ஒவ்வொரு ரூபாயை தூக்கி வீசினா என்ன, எல்லாம் கும்பாக தான். ஸோ இறங்கிய பங்குகள் திரும்பி ஏறினாலோ அல்லது பழைய ஹையும் தாண்டி புதிய உச்சத்துக்கு போனால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் மகிழ்ச்சி என்பது வரும். ஒரு கடப்பாறை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு அது திரும்ப மேலே வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது போன்ற ஷேர்கள் ஏங்க, ஏதாவது பங்குகள் வந்து நஷ்டமடையக்கூடிய பங்குகளாக இருந்தால் கூட ஏதோ கம்பெனி டீலிஸ்ட் ஆகி போயிருமோன்னு பயப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் பல பேங்க்குகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள், இன்னும் எத்தனையோ முக்கியமான கம்பெனிகள் எல்லாம் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய செக்டர் எப்படி ஜீரோவாக போகும் அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அவனுக்கு இப்போ மார்க்கெட்டில் நல்ல நேரம் இல்லை, அவனை வாங்கின நம்மளுக்கும் நல்ல நேரம் இல்லைன்ட்டு போக வேண்டியதான். இந்த சமயத்தில் இந்த சாய்ஸின் அப்படின்ற ஒரு பங்கு அது என்ன செக்டர் அப்படின்றது பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா சமீபத்தில் மேல் நோக்கி ஏறிட்டு பெருசாக கீழே இறங்காமல் 2 days மூவிங் ஆவரேஜ்கிட்டே அவனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த 3 மாதமாக. ஸோ இந்த சாய்ஸ் இன்டர்நேஷ்னல் என்பது ஒரு ஃபைனான்சியல் சர்வீசஸ் தரக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்கில் எஃப்ஐஸ் 12% ஆகும், டிஐஸ் வந்து 0.3% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நசாரா டெக்னாலஜிஸ் என்பது ஒரு ஃபேமஸான மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதாவது ஒரு 5 நாட்கள் முடிஞ்சு சனி ஞாயிறு என்பது வரும் பொழுது மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 20 பிப்ரவரி போன வாரம் வெள்ளிக்கிழமையில் இருந்து இந்த பங்கினுடைய விலை தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டவுன் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, போன வாரம் ஒரு 20ஆம் தேதி ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிருக்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 5 நாள் நீ நல்லபடியாக பண்ணக்கூடாதா? அது போன்ற நியூஸ் தான் இந்த பங்கு. ஸோ தற்போது தொடர்ந்து சில நாட்களாக இறங்கி நல்லா தான் இருந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய நாளாக இந்த நசாரா டெக்னாலஜியில் ஒரு செய்தி. அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் 2 வாரங்களுக்கு முன்னாடி பாருங்க, ஒருத்தன் 200 days மூவிங் ஆவரேஜில் இறங்கி கெடுக்கிறான். ஆனால் இந்த பங்கு இறங்கிய பிறகு 200 days மூவிங் ஆவரேஜ் உடைக்காம மேலே நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இருந்தால் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு சந்தோஷம் வருமா, இல்லை தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்தால் சந்தோஷம் வருமா அப்படின்றதான் இன்றைய கேள்வி. அதனால தான் பல ட்ரேடர்கள் அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை வச்சுக்கிட்டு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 200 days மூவிங் ஆவரேஜினுடைய பவர் என்பது இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 3 மைக்ரோ கேப் ஷேரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த மிதானி மிஸ்ரு தத்து நிகாம் அப்படின்ற பங்கும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. போன வருஷம் இந்த பங்கு என்ன பண்ணுச்சுன்னா 200 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் போகலாம். அப்புறம் இப்போ மறுபடியும் சரிவடைந்த பிறகு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு மறுபடியும் என்ன செய்யும்,
ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸில் 27 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இனி இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்றது ஒரு ஆர்வமான விஷயமா இருக்குது. இந்த மைக்ரோ கேப் கம்பெனியினுடைய செய்தி ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ சமீபத்தில் மார்க்கெட்டில் வந்து மைக்ரோ கேப் ஷேர்களுடைய ஆட்டம் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது, வால்டிலிட்டி. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு சரியில்லாத பொழுது 50% 80% வீழ்ச்சி அடைந்த பங்குகள். இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேரும் ஒரு மைக்ரோ கேப் ஷேர் தான், ஆனால் பாப்புலரான பங்கு. பல பங்குகள் மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அடுத்தது இது போன்ற பங்குகள் என்ன செய்யும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க் என்ற பங்கு 2024 இருந்த ரேட்டை விடவும் அதிகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறான்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு மாத கணக்கில் இறங்குவதும் ஏறுவதுமா ரொம்பவுமே ஆட்டமாக இருக்குது. ஸோ முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் பேங்க் போன்ற மைக்ரோ கேப் ஃபேமஸான சில பங்குகள் அடுத்த 6 மாதங்கள் 1 வருடங்களில் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புது. இது போன்ற மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் பங்குகள்லாம் வாலட்டிலிட்டி என்பது வரும் பொழுது அப்போ ஜென்ரலான மார்க்கெட்டில் வந்து ஏதாவது முக்கியமான சம்பவம் கீழே பெருசாக இறங்க போகுதா அல்லது பெருசாக ஏற போகுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நம்ம வந்து என்ன நினச்சிக்கணும்னா, ஏற்கனவே நாங்கள் கும்பா குட்டிகளாக இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் இந்த மைக்ரோ கேப் போன்ற சின்ன சின்ன பங்குகள் பெரிய வால்டிலிட்டி காமிக்க ஆரம்பிச்சதுன்னா ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. செல்லர் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்தால் செல் பண்ணுறாங்க, ஆனால் அவனுனால ரொம்ப தூரம் கீழே இறக்க முடியல. ஏன்னா பையருக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுறாங்க. பையர் பெருசாக வாங்குறாங்க, ஆனால் குறிப்பிட்ட இடத்த தாண்டி போக முடியல, ஏன்னா செல்லருக்கு அங்கே பிடிச்சி விற்கிறாங்க. ஸோ எல்லா மைக்ரோ கேப் பங்குகள்லாம் ஒரு குறிப்பிட்ட வால்டிலிட்டியில் ஆடுது. ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வருமா? ட்ரம்ப் அங்கே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பார். நீங்கள்லாம் அதை பற்றி ஏப்பா கவலைப்படுறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். நண்பர்களே, கடைசி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த கடினமான மார்க்கெட்லையும் புதிய உச்சங்கள் ஆல் டைம் ஹைன்னு எத்தனையோ பங்குகள் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் மதுரையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிவிஎஸ் மோட்டர் பற்றிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஷேரில் வச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சி பொங்க ஜாலியாக கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு போய் அவங்கள பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் மோட்டர் கம்பெனிலாம் வச்சிருக்கீங்க தான், நான் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அல்வா மாதிரி அது போயிடுச்சு. 3932. நான் 2018 அங்கே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரும்பொழுது 2018, அப்போ 613 ரூபா இருந்திருக்கு. இப்போ போய் எடுத்து பார்க்கல 3932 ரூபாய்ன்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த பாலிகேப் போன்ற பங்குகளும் புதிய உச்சங்களை தொட்டு இன்னைக்கு பல பேர்த்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக வச்சிருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.